வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்ட்டு 10. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் மீன்ஸ் சேஞ்ச் இன் டேஷ். ஏ ஒர்க்கிங் கேபிட்டல், பி கிராஸ் கேபிட்டல், சி நெட் கேபிட்டல், டி ஆவரேஜ் கேபிட்டல். ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஏ சேஞ்ச் இன் ஏ ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், அண்ட் எசென்ஷியல் டூல் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கு எது யூஸ் ஆகும்? ஏ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், சி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், டி ரேஷியோ அனாலிசிஸ். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பார்க்கணுன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கணும். சி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், எ ஸ்டேட்மெண்ட் டெபிசிட்டிங் த ரீசன்ஸ் ஃபார் த சேஞ்ச் இன் கேஷ் பொசிஷன் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர் பீரியட். அது எதில் பார்க்க முடியும்? ஒரு பீரியடுக்கும் அனதர் பீரியடுக்கும் சேஞ்ச் இன் கேஷ் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறது. ஏ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட், சி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், டி ரேஷியோ அனாலிசிஸ். அது சி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் த காசஸ் ஃபார் சேஞ்ச் இன் டேஷ். ஏ கேஷ் பேலன்ஸ், பி ஃபண்ட், சி ஒர்க்கிங் கேபிட்டல், டி நன் ஆஃப் தீஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச் இன் கேஷ் பேலன்ஸ் எப்படி போன வாட்டி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத காட்டுறது. ஏ கேஷ் பேலன்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஏ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ரிப்போர்ட். அதுக்கு பேர் ஏ ஃபண்ட் ஃப்ளோ, பி கேஷ் ஃப்ளோ, சி ரேஷியோ, டி பேலன்ஸ் ஷீட். அதுக்கு பேர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பி கேஷ் ஃப்ளோங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், கேஷ் ஃப்ளோ இஸ் எ பார்ட் ஆஃப் டேஷ். ஏ பார்ட் ஆஃப் ஏ ஃபண்ட் ஃப்ளோ, பி பேலன்ஸ் ஷீட், சி இன்கம் ஸ்டேட்மெண்ட், டி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ இஸ் எ பார்ட் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ. ஏ ஃபண்ட் ஃப்ளோங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், கேஷ் ரிசிப்ட் ஃப்ரம் ராயல்ட்டிஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் டேஷ். ஏ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, பி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, சி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, டி நன் ஆஃப் தீஸ். ராயல்ட்டி ரிசீவ் பண்ணுறது ஆப்ரேஷனால், அதனால சி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங் அண்ட் டேஷ் டு ஷேர் ஹோல்டர். ஏ டிவிடன், பி இன்ட்ரெஸ்ட், சி போனஸ், டி போனஸ் ஷேர்ஸ். என்ன கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டருக்கு? டிவிடன் கொடுப்பாங்க. கேஷ் ஃப்ளோன்னா கேஷ் போகும், அதனால டிவிடன். ஏ டிவிடன்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த் ஒன், when the opening balance of cash and cash equivalent is added to the net increase, the total will be A closing balance of cash, B closing balance of bank, C opening balance of a bank, D closing balance of cash and cash equivalent. Opening balance of cash equivalent is added to the net increase, the total will be added to the net increase, the total will be B closing balance of bankங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, cash payment on redemption of debenture is an example of cash flow from dash activities. டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை திருப்பி கொடுக்குறாங்க. ரிடம்ஷன் டேட் அன்னைக்கு திருப்பி பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன? அது என்ன ஆக்டிவிட்டி? கேஷ் ஃப்ளோ அது என்ன ஆக்டிவிட்டி? ஏ ஆப்ரேட்டிங், பி இன்வெஸ்டிங், சி ஃபைனான்சிங், டி அதர்ஸ். ஸோ இது முதல்ல டிபெஞ்சர் இஷ்யூ பண்ண என்ன கடன் வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்குறாங்க, அதனால சி ஃபைனான்சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, the mirror which reflect the true financial position of the business as on a particular date. A fund flow statement, B cash flow statement, C balance sheet, D income statement. ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கணும் அப்படின்னாக்க பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும், அதனால் சி பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12, and appropriation of profit is dash. A current asset, B non current asset, C provision for taxation,
டி நான் கரண்ட் லைபிலிட்டி. அண்ட் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னாக்க என்ன, அது வந்து சி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 13, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் பிளானிங் இன்டர்மீடியட் அண்டு டேஷ் ஃபைனான்சிங். இன்டர்மீடியட் அண்டு டேஷ் ஃபைனான்சிங் எந்த ஃபைனான்சிங்க்கு? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ வந்து ஷார்ட் டேர்ம், ஃபண்ட் ஃப்ளோ எதுக்காக? ஏ ஷார்ட் டேர்ம், பி லாங் டேர்ம், சி மீடியம் டேர்ம், டி நன் ஆஃப் தீஸ். இன்டர்மீடியட் தான் மீடியம் டேர்ம், அதனால பி வந்து லாங் டேர்ம். மீடியம் அண்டு லாங் டேர்முக்கு அது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளானிங்க்கு. அடுத்தது 14th, the two concept of working capital are gross working capital and dash. Gross working capital, two concept: A net working capital, B average working capital, C opening working capital, D closing working capital. Gross working capital and net working capital. A net working capital ங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, excess of current asset over current liability is known as dash. A gross working capital, B net working capital, C average working capital, D none of these. current asset over current liability அதுக்கு பேர் B net working capitalங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.